Hello my dear students, I welcome you all for my channel Science with Elil. இன்னைக்கு நம்ம வீடியோல class 10 state boardல atoms and moleculesல relationship between molecular mass and vapor density இந்த question பத்தி தான் இன்னைக்கு நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஆல்ரெடி இந்த லெசன்ல இம்பார்ட்டன்ட் 4 questions பத்தின வீடியோ நம்ம சேனல்ல இருக்குது, போய் பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு இப்போ வீடியோவில் பார்க்க போகிறது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மாலிகுலர் மாஸ் அண்ட் வேப்பர் டென்சிட்டி. ஃபஸ்ட்டு இந்த கொஷினுக்கு ரிலேஷன்ஷிப் பார்க்குறதுக்கு முன்னாடி வேப்பர் டென்சிட்டினா என்ன, மாலிகுலர் மாஸ்னா என்ன நமக்கு தெரியணும். ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ்னு சொல்லலாம், இல்லாட்டி மாலிகுலர் மாஸ்னு சொன்னாலும் ஓகே தான். இப்போ புக்கில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, புக்கில் பாருங்கள், ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ்னா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் அ கேஸ் இல்லாட்டி வேப்பர் இஸ் த என்ன கொடுத்துருக்காங்க, ரேஷியோ. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ரேஷியோ? ரேஷியோனாலே பைல சொல்லணும்னு அர்த்தம். அதாவது நம்ம டிவிஷன் ஃபார்மேட்டில் எழுதணும். ரேஷியோனாலே பிட்வீன் யார் ரெண்டு பேர்த்துக்கு இடையில சொல்லுறவங்க நியூமரேட்டரில் எழுதணும், பின்னாடி சொல்லவங்களை டினாமினேட்டரில் எழுதணுன்றதை புரிஞ்சுக்கிறணும். அப்போ ரேஷியோனா என்ன அர்த்தம் அப்படின்னா நீ நல்லா ஞாபகம் வைக்கணும். இப்போ இதை வச்சு தான் நான் எழுத போகிறேன், எப்படி எழுத போகிறேன்றதை பாருங்கள். ரேஷியோ ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அப்படின்னா என்னது? ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ், அதான் நான் RMMனு எழுதியிருக்கேன், இஸ் ஈக்குவல் டு த ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் அ கேஸ் ஆர் வேப்பர் இஸ் த ரேஷியோ. ரேஷியோன்னு சொன்னாலே டிவிஷனில் எழுத போகிறோம்னு அர்த்தம். இதுக்கு தான் அந்த ரேஷியோன்னு பேர். நியூமரேட்டர் டினாமினேட்டர் போடணும். நியூமரேட்டரில் ரேஷியோ யாருக்கு? பிட்வீன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வர்றவங்க மேலே வரணும். த மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல் ஆஃப் த கேஸ் ஆர் வேப்பர்ஸ். அப்போ அவங்கள தான் மேலே எழுதணும். த மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல் ஆஃப் த கேஸ் ஆர் வேப்பர்ஸ். மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல் ஆஃப் கேஸ் ஆர் வேப்பர்ஸ். வேப்பர்ஸ் சரிங்களா? வேப்பர்ஸ் அது யாருக்கா? வேப்பர்ஸ் டூக்கு அப்புறம் உள்ளவங்கள கீழே எழுதணும். மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ அதுதான் மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஆஃப் ஹைட்ரோஜன். ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். What is relative molecular mass? Relative molecular mass is, yes, relative molecular mass na என்னது? is the ratio. ரேஷியோனாலே பை போட்டு எழுதணும். யார் ரெண்டு பேத்துக்கு இடையில? நியூமரேட்டரில் பிட்வீன் ஃபஸ்ட்டு வர்றவங்க நியூமரேட்டரில் the mass of one molecule of gas or vapors divided by mass of யாருக்கு? 2 மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜன். இங்கே இருக்கிறது தான் இது. சரிங்களா? தென் வாட் இஸ் வேப்பர் டென்சிட்டி? வேப்பர் டென்சிட்டினா என்ன அதுவும் பார்ப்போம். வேப்பர் டென்சிட்டி அப்படின்றது பாருங்கள், அதே மாதிரி தான். வேப்பர் டென்சிட்டி இஸ் த ரேஷியோ. திரும்ப நம்ம பையில் போட்டு எழுதணும். யார் ரெண்டு பேர்த்துக்கு இடையில உள்ள ரேஷியோ? பிட்வீன் மாஸ் ஆஃப் எ கிவன் வால்யூம் ஆஃப் கேஸ். given volume of gas. certain சொன்னாலும் ஒன்று தான், இல்லை கிவன்னாலும் ஒன்று தான். மாஸ் ஆஃப் certain வால்யூம்னாலும் ரைட்டு தான், இல்லை given volume of gas or vapors at STP. STPனா ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். சரிங்களா? ஸோ ரேஷியோன்னு சொல்லிட்டாலே பை போட்டுருங்க. யாருக்கு? ஃபஸ்ட்டு வரவங்க நியூமரேட்டரில் மாஸ் ஆஃப் சர்டைன் எழுதினாலும் ரைட்டு தான், இல்லை given volume of gas or vapors எழுதிட்டு at STP divided by mass of an equal volume of hydrogen. equal நாலும் சேம் நாலும் ஒன்று தான். ஸோ ஈக்குவல் நாலும் சேம் நாலும் ஒன்று தான். அது மாதிரி சர்டைன் நாலும் கிவன் நாலும் ஒன்று தான்.
மாஸ் ஆஃப் ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜனுக்கு பதில் இங்கே மாஸ் ஆஃப் சேம் வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ வேப்பர் டென்சிட்டியோட டெஃபினிஷன் என்ன, அதை முதல் எழுதிடணும். அடுத்து வேப்பர் டென்சிட்டி, வேப்பர் டென்சிட்டி, வேப்பர் பாருங்க, ஃபர்ஸ்ட் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் தான் எழுதிட்டோம். இப்போ வேப்பர் டென்சிட்டி, வேப்பர் டென்சிட்டி ஈக்குவல் டு ரேஷியோ யார் ரெண்டு பேத்துக்கு இடையில, மாஸ் ஆஃப் எ சர்டைன் புக்கில் இருக்கிற மாதிரி எழுதினாலும் கரெக்டு தான், இல்லாட்டி கிவன் வால்யூம் ஆஃப் யாருக்கு, கேஸ் ஆர் வேப்பர்ஸ் divided by mass of same or equal volume of hydrogen, same volume of hydrogen. சரிங்களா? So vapor density equal to mass of a given volume of gas or vapors divided by mass of same volume of hydrogen. இதான் vapor density குரிய ஃபார்முலா. நமக்கு தெரியும், இந்த ரெண்டையும் தரவா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ்னா என்ன, வேப்பர் டென்சிட்டா என்னன்னு தரவா ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க வேர்டிங்ஸ் எழுதும்போது ரேஷியோன்னு போட்டு எழுதுனா போதும். ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் இஸ் த ரேஷியோ பிட்வீன் இவங்க ரெண்டு பேரையும் சொல்லணும். வேப்பர் டென்சிட்டி இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேஷியோ பிட்வீன் இவங்க ரெண்டு பேரையும் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இந்த வேப்பர் டென்சிட்டியை வச்சு தான் இப்போ பூராத்தையும் சொல்ல போகிறோம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஒரே நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். நமக்கு தெரியும் அவோகேட்ராஸ் லா படி ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேசஸ் கண்டைன்ஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். வாட் இஸ் அவோகேட்ராஸ் லா? அவோகேட்ரா லா படி ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேசஸ் கண்டைன்ஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இங்கே நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸை நம்ம எப்படின்னு வச்சுக்கிறோம், என் மாலிகூல்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்போ வால்யூம் என்னது, என் மாலிகூல். அப்போது இங்கே வால்யூம்னு சொன்ன இடத்துல எல்லாம் கிவன் வால்யூம் சேம் வால்யூம்னு சொன்ன இடத்துலலாம் என் மாலிகூல்னு மாற்றணும். ஸோ வால்யூம் என்னது, இங்கே என் மாலிகூல். அப்போது ஹியர் அவோகேட்ராஸ் லா படி என்ன சொல்கிறாங்க, ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேசஸ் கண்டெய்ன்ஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ். அப்போ இங்கே வால்யூமை எவ்வளோன்னு சொல்கிறாங்க, என் மாலிகூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என் மாலிகூல்ன்றதை இங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம், எங்கே மட்டும் மாறும்னு பாருங்களேன். அப்போ நமக்கு வேப்பர் டென்சிட்டி நான் ஜென்ரலாக விடின்னு எழுதுகிறேன், ஈக்குவல் டு மாஸ்லாம் அப்படியே எழுதிருங்க, மாஸ் ஆஃப் எ அந்த கிவன் வால்யூம்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த வால்யூம் தான் இப்போ என் மாலிகூல். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கிவன் வால்யூம்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் என் மாலிகூல். அது மாதிரி சேம் வால்யூம்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் என் மாலிகூல். சரிங்களா? ஸோ அங்கே வரும்போது மட்டும் நம்ம மாற்றி எழுதணும். கிவன் வால்யூமுக்கு பதிலாக என்ன எழுதணும், என் மாலிகூல், என் மாலிகூல் ஆஃப் கேஸ் ஆர் வேப்பர்ஸ் அப்படின்னு எழுதணும். இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக எழுதிடலாம். கிவன் வால்யூம் சேம் வால்யூமுக்கு பதிலாக என் மாலிகூல் அப்படின்றத நம்ம மாற்றுறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், கிவன் வால்யூம் சேம் வால்யூமுக்கு பதிலாக என் மாலிகூல்னு மாற்றணும். டிவைடட் பை பார்த்துக்கிட்டே வாங்க, டிவைடட் பை மாஸ் ஆஃப் சேம் வால்யூமுக்கு பதிலாக என்ன எழுத சொன்னேன், என் மாலிகூல், என் மாலிகூல்ஸ் ஆஃப் யார் இங்கே இருக்கா, ஹைட்ரஜன். அதை அப்படியே எழுதிட வேண்டியதான், என் மாலிகூல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் எழுதியாச்சு. So vapor density equal to mass of n molecule of a gas or vapors divided by mass of n molecule of hydrogen. அடுத்து என்னையும் கேன்சல் பண்ணிடுவோம். கேன்சலிங் n which is common you get. இங்கே பாருங்க, ஸோ என்னையும் கேன்சல் பண்ணிடுவோம். ஸோ கேன்சலிங் n which is common you get. ஸோ என்னையும் கேன்சல் பண்ணிடுவோம். ஸோ n கேன்சல் பண்ணிட்டா நமக்கு என்ன வரும், Vd equal to 1n is n, 1n is n. அப்போ mass of a 1 is 1 1 தான் இருக்குன்னு அர்த்தம். என்ன நினச்சிட்டோம்னா 1n is n, 1n is n. mass of a 1 molecule of gas or vapors divided by mass of
1 molecule of, okay, one time 1 molecule of hydrogen. சரிங்களா? ஸோ என்ன, இந்த ஒரே ஒரு ஃபார்முலா தெரிஞ்சா போதும். வேப்பர் டென்சிட்டா என்ன, mass of a given volume of a gas or vapors divided by mass of same volume of hydrogen. இதை எழுதிட்டு given volume தான் நம்ம என்னென்ன வச்சுக்கிறோம், n molecule. அந்த அப்போ எங்கெல்லாம் வால்யூம் இருக்கோ given வால்யூமும் சரி சேம் வால்யூமும் சரி n மாலிகுலாக மாற்றி விட்டுறணும். சரிங்களா? இங்கேயும் சேம் வால்யூமும் n மாலிகுலாக மாறிடும். தென் காமன் டேர்மான என்ன கேன்சல் பண்ணுவோம், 1n is n 1n is n கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ கேன்சல் பண்ணிட்டா நமக்கு என்னவா மாறிடும், மாஸ் ஆஃப் ஒன் மாலிகூல் ஆஃப் கேஸ் ஆர் வேப்பர்ஸ் டிவைடட் பை மாஸ் ஆஃப் ஒன் மாலிகூல் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது, இந்த 1 அப்படின்னு நீங்கள் நியூமரேட்டரில் இங்கே வந்ததுக்கப்புறம் நியூமரேட்டரை மாற்றவே கூடாது. இந்த 1 மாலிகூல்னு வந்ததுக்கப்புறம் நியூமரேட்டரை சேஞ்ச் பண்ணக்கூடாது. நியூமரேட்டர் அப்படியே தான் இருக்கும். சரிங்களா? நியூமரேட்டர் ரிமைன்ஸ் சச். 1ன்னு வந்த உடனே நியூமரேட்டரை மாற்றவே கூடாது. ஸோ நியூமரேட்டரில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதுவோம். டினாமினேட்டர் மட்டும் மாறும். எப்படி மாறுதுன்னு பாருங்கள். நமக்கு தெரியும் என்ன கொடுத்துருக்காங்க, வேப்பர் டென்சிட்டி, தட் இஸ் வேப்பர் டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல் ஆஃப் கேஸ் ஆர் வேப்பர்ஸ் அப்படியே வரும். நியூமரேட்டர் மாற்றக்கூடாது. அப்போது மாஸ் ஆஃப் ஒன் மாலிகூல் ஆஃப் கேஸ் ஆர் வேப்பர்ஸ் டிவைடட் பை, அப்படியே கொண்டே வருவோம். மேலே உள்ளதை மாற்றக்கூடாது. 1 மாலிகூல் கீழே உள்ளதை பாருங்களேன். 1 மாலிகூல் ஆஃப் ஹைட்ரஜன்னா என்ன அர்த்தம், 2 atoms ஆஃப் ஹைட்ரஜன் அர்த்தம். அப்போது 1 மாலிகூல் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் நத்திங் பட் வாட் இஸ் தட், 2 atoms ஆஃப் ஹைட்ரஜன், 2 atoms ஆஃப் ஹைட்ரோஜன். ஸோ இதை நம்ம இண்டிகேட் பண்ணுது நமக்கு. 1 மாலிகூல் ஆஃப் ஹைட்ரஜன்னா தட் இண்டிகேட்ஸ் 2 atom. ஒரு மாலிகூல்னா 2 atom இருக்கும், அதில் 2 atoms ஆஃப் ஹைட்ரஜன். அப்போது அதை நம்ம மாற்றி எழுத போகிறோம். அந்த 1 மாலிகூல்ன்றதை 2 atoms ஆஃப் ஹைட்ரஜன் மாற்ற போகிறோம். அப்போ டினாமினேட்டரில் என்ன வரும், நியூமரேட்டரை எக்காரணம் கொண்டு மாற்றக்கூடாது. 1ன்னு வந்த உடனே கீழே மட்டும் டினாமினேட்டரில் 1 மாலிகூல் ஆஃப் ஹைட்ரஜன்றது மாஸ் ஆஃப் 1 மாலிகூல் இஸ் நத்திங் பட் 2 atoms, 2 atoms ஆஃப் ஹைட்ரோஜன் அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த 2 நான் ஃப்ரண்ட்டில் எடுக்க போகிறேன். அப்போது மேலே உள்ளது அப்படியே தான் எழுதணும், மாறவே கூடாது. 1 வந்துட்டா மாஸ் ஆஃப் 1 மாலிகூல் ஆஃப் கேஸ் ஆர் வேப்பர்ஸ் டிவைடட் பை 1 மாலிகூல் ஆஃப் கேஸ் ஆர் வேப்பர்ஸ் டிவைடட் பை, இந்த 2 முன்னாடி கொண்டு வந்துடுவோம். அப்போ 2 முன்னாடி வந்துட்டா இங்கே 1 போட்டால் தான் 2 into 1 1ன்னு வரும். அப்போ 2 into மாஸ் ஆஃப் 1 atom ஆஃப் ஹைட்ரோஜன், 2 into மாஸ் ஆஃப் 1 atom ஆஃப் ஹைட்ரோஜன். ஸோ இப்போ நம்ம இனிஷியலாக ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸுக்கு ஒரு ஃபார்முலா எழுதணும். அதுதான் இந்த ஃபார்முலா. ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ்னா என்னது, மாஸ் ஆஃப் 1 மாலிகூல் ஆஃப் கேஸ் ஆர் வேப்பர்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு அப்படியே தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், நான் என்ன எழுதியிருக்கேன்றதை தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் நம்ம எடுத்த உடனே எழுதினது, அதுவும் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க லாஸ்ட்டாக உள்ள ஸ்டெப்லையும் நியூமரேட்டர் சேமாக இருக்கும். பாருங்கள், மாஸ் ஆஃப் 1 மாலிகூல் ஆஃப் கேஸ் ஆர் வேப்பர்ஸ், அதே மாதிரி தான் மாஸ் ஆஃப் 1 மாலிகூல் ஆஃப் கேஸ் ஆர் வேப்பர்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி மாஸ் ஆஃப் 1 atom ஆஃப் ஹைட்ரஜன், சேம் மாஸ் ஆஃப் 1 atom ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ அப்போ இந்த 2 விட்டுட்டு மீதி பார்ட்டை பார்த்தோம்னா, மீதி பார்ட் என்னது தான், அதுதான் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். நல்லா பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸும் இது ஒன்று தான். ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் என்னது, மாஸ் ஆஃப் 1 மாலிகூல் ஆஃப் கேஸ் ஆர் வேப்பர்ஸ், மாஸ் ஆஃப் 1 மாலிகூல் ஆஃப் கேஸ் ஆர் வேப்பர்ஸ் டிவைட் பை மாஸ் ஆஃப் 1 atom ஆஃப் ஹைட்ரஜன், மாஸ் ஆஃப் 1 atom ஆஃப் ஹைட்ரஜன். அப்போ ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் தான் இது. அப்போது அந்த 2வை தவிர்த்து மீதி எல்லாமே என்னது, ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ், மாலிகுலர் மாஸ் டிவைடட் பை 2. சரிங்களா?
இது வந்து வேப்பர் டென்சிட்டி ஈக்குவல் டு, அப்போ எப்படி எழுதிக்கலாம் நம்ம இந்த 2 மேலே கொண்டு வந்துட்டோம்னா 2 இன்ட்டு வேப்பர் டென்சிட்டி ஈக்குவல் டு ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். ஓகேங்களா? ஓகே, 2 இன்ட்டு வேப்பர் டென்சிட்டி ஈக்குவல் டு ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ், ஆர் எப்படி எழுதலாம் நம்ம, எப்படி எழுதலாம், ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் தான் வேணும். ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஈக்குவல் டு புக்கில் இருக்கிற லாஸ்ட் ஒன் 2 இன்ட்டு வேப்பர் டென்சிட்டி அப்படின்ற ரிலேஷன்ஷிப்பை கொண்டுட்டு வந்துடலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். நீங்கள் ஒன்றுமே நிறையலாம் படிக்கவே வேண்டாம். இந்த 2 ஃபார்மெட்டை மட்டும் படிச்சிருங்க. mass of one relative molecular mass வந்து mass of one molecule of gas or vapors divided by mass of one atom of hydrogen. இதை படிச்சுக்கோங்க. அது மாதிரி வேப்பர் டென்சிட்டினா என்னது அப்படின்றதையும் படிச்சுக்கோங்க. ஸோ கிவன் வால்யூம் சேம் வால்யூம் இருக்கிற இடத்துல பூரா என் மாலிகூல்னு மாற்றணும். ஸோ கிவன் வால்யூமுக்கு பதிலாக என் மாலிகூல், சேம் வால்யூமுக்கு பதிலாக என் மாலிகூல், என் கேன்சல் ஆயிரும். அப்போ ஒன் மாலிகூல்னு மாறிடும். 1ன்னு வந்ததுக்கப்புறம் நியூமரேட்டராக மாற்றாதீங்க. டினாமினேட்டரில் மட்டும் 1 molecule of ஹைட்ரஜன்றது 2 atoms of ஹைட்ரஜன். ஸோ அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரை மாற்றிருக்க மாட்டேன். டினாமினேட்டரில் 2 atoms of ஹைட்ரஜன். தென் இந்த 2வை முன்னாடி கொண்டு வந்துட்டோம்னா என்ன வரும், நமக்கு மாஸ் ஆஃப் 1 atom of ஹைட்ரஜன் இருக்கும். 2வை முன்னாடி கொண்டு வந்துட்டோம்னா 2 into 1 2ன்னு வரும். ஸோ இதை 1ன்னு கொண்டு வந்துடலாம். ஸோ இதை இந்த 2வை விட்டுட்டு மீதி எல்லாம் பார்த்தோம்னா அதான் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸோட டெஃபினேஷன். சரிங்களா? ஸோ அப்போ இது இந்த 2வை தவிர்த்து மீதி எல்லாமே ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் டிவைடட் பை 2. அப்போது இந்த 2 மேலே வரும், கீழே இருக்குது மேலே வரும். அப்போ 2 இன்ட்டு வேப்பர் டென்சிட்டி ஈக்குவல் டு ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். இப்போ ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு வேப்பர் டென்சிட்டி. இதான் ரிலேஷன்ஷிப். இந்த கொஸ்டின் பப்ளிக் எக்ஸாமில் 7 மார்க்கில் வரலாம். பார்த்துக்கோங்க, எழுதி பாருங்கள். 2 ஃபஸ்ட்டு 2 ஃபார்முலா படித்தாலே மீதி எல்லாம் முடிஞ்சிடும். கிவன் வால்யூம் 1 மாலிகூல், அப்புறம் 1 இருந்தால் நியூமரேட்டரை மாற்றக்கூடாது, டினாமினேட்டர் மட்டும் 2 atoms of ஹைட்ரஜன் மாறும். தட் இஸ் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். ஓகே, ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் லெசனில் உள்ள இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.